வணக்கம் நண்பா. நான் உங்கள் மோகன்ராஜ். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல ஏர்னிங்க்கான பிளாட்ஃபார்ம் நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம போடுற கான்செப்ட் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறத நம்ம வீடியோ போடுறோம். அதுவும் ரொம்ப நாள் கழித்து தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் போட்டிருப்பேன் நான். அதுவும் பெஸ்ட்டு கான்செப்ட் தான். அதை விட பெஸ்ட்டு கான்செப்ட் கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது கம்மியாக வரணும், எனக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது, கம்பெனி நல்லா இருக்கணும், அது மூலிமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எந்த வித பயமும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் முதலீடு பண்ணுற மாதிரியோ, இல்லையா நீங்கள் வெளியில் வட்டி கொடுத்து நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வட்டிக்கு பணம் கொடுத்தாலும் சரி, இல்லை வட்டிக்கு பணம் வாங்கினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ போன வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்துக்குங்க. இதுக்கோ இந்த வீடியோவோ இல்லை நானோ இல்லைன்னா இந்த கம்பெனியோ பொறுப்பேற்காது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா இதில் நானும் முதலீடு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் சர்ச் பண்ணி பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பிடிஎஃப் மூலிமா உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தேடுறீங்க அப்படின்னா பிட்காயின் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கம்பெனியில் போய்ட்டு நம்ம அதிகமாக வரும்னு நினச்சி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பயத்திலே நம்ம டெய்லி இருக்கிறத விட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம ஒரு முதலீடு பண்ணிவிட்டு சேஃபாக நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாவே போதும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எந்த விதமான ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டிஜிட்டல் அசெட் யுவர் ஃபியூச்சர். ஓகேங்களா? அதாவது கம்பெனி நேம் பிட்காயின். இதில் நீங்கள் ட்ரேடிங்லேருந்து எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே நீங்கள் அப்படியே படித்து பார்த்துக்கங்க. வாட் இஸ் பிட்காயின் அப்படின்னா மேலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அது போக ஃபியூச்சர்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டேக்கிங் கிரிப்டோ அப் டு 61.5% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 61.5%னா உங்களுக்கு இயர்லி உங்களுக்கு மந்த்லி 5% விதத்தில் உங்களுக்கு சம்திங் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் வருஷத்துக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 61,000 உங்களுக்கு 1 இயரில் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது சார் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்மியாக இருக்கிறது கம்பெனி ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு இன்கம் கொடுப்பாங்க. அதிகமாக இருக்கிறத எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நெட்வொர்க் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அதை எந்த அளவுக்கு உள்வாங்கி நம்ம பண்ணுறதுங்கிறது தான் பிரச்சனை. ஓகேங்களா? நிறைய பேர் நிறைய விதமாக நம்ம ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எது கரெக்டுன்ட்டு நீங்கள் யோசனை பண்ணி பண்ணுங்கள். அதிகமாக வருதுன்னு நினச்சி போனீங்க அப்படின்னா லாஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 30%, 40% ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? 60% பேர் லாஸில் தான் போவாங்க. ஓகேங்களா? ட்ரேடு 250 ப்ளஸ் கிரிப்டோ அசெட் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அது போக ஸ்பாட் அண்ட் பாட் ட்ரேடிங், லிமிட் மார்க்கெட்ஸ், ஸ்டாப் லிமிட், இந்த மாதிரி நீங்கள் இதில் வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் ஸ்வாப்பும் நீங்கள் பண்ணிக்க முடியும். P2P மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக பிட்காயின் பிசிஏ கிளப். ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட் அண்ட் பெனிஃபிட் ஃபார் மெம்பர்ஸ். நீங்கள் நல்லா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிற மூலிமா இதில் ரிவார்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிட்காயின் ஐயா சஜஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பினான்ஸ் நம்பி நம்ம முதலீடு பண்ண முடியும். ஓகேங்களா? ஜியோடாஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்டேக்கிங் கொடுத்தாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் தாராளமாக. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதோ எல்லா ஃபியூச்சரும் இந்த பிட்காயின் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆஃபீஸ் இங்கே பிட்காயின் சேலத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் வீடியோ முடித்த பிறகு உங்களுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? பிட்காயின் கோ ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் குமார் ராஜேந்திரன் அண்டு சசிகாந்த் மாதேஸ்வரன். இவங்க 2 பேர் தான் பிட்காயினோட கோ ஃபவுண்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வித கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சும் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்தது கிடையாது. ஃபஸ்ட்டாக நம்ம சேலத்தில் ஒரு பெரிய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில். ஓகேங்களா? நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கறனாலும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது போக
மொரோக்கோ, துபாய் இந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு ஸோ உங்களோட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோட லொக்கேஷன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரஸ்டபுள். நீங்கள் ஒரு முதலீடு பேங்க்கில் போய் பண்ணாலும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த பிட்காயினில் பண்ணும்போது ஒரு நம்பிக்கைங்கிறது நம்மளுக்கு வருது. நானும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs சம்திங் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 4 lakhsங்கிறது நம்ம எந்த கம்பெனி வேணாலும் போட முடியும், அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். பட் நான் எல்லாத்துலேயும் நம்ம போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக லாஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது அதிகமாக வருதுன்னு நினச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வரும். ஸோ கம்மியாக வந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். பிட்காயிவா 5 வருஷமாக வந்துட்டு ஸோ உள்ளே இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிட்காயிவா லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா FIU ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலரி கம்ப்ளைண்ட்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு மினிஸ்ட்ரிலேருந்து SIலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கான சாம்பிள் வீடியோ வந்துட்டு யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ எவல்யூஷன் ஆஃப் மணி. ஓகேங்களா. ஸோ நான் பண்ணுற மாற்றம் முறைங்கிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற கொடுத்து மாற்றுறது அந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் காயினு, அதுக்கப்புறம் தான் மணி, அதுக்கப்புறம் கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட்டு எல்லாமே கூகுள் பே, ஃபோன்பேன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறது, லைவில் போயிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா. ஸோ பண்ட மாற்ற முறை அவ்வளோதான். ஓகேங்களா. நம்ம புக்கிலலாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி படித்து பார்க்கணுன்னா படித்து பார்த்துக்குங்க. ஸோ அது போக ஸோ பிட்காயிவா BCA டோக்கன். ஓகேங்களா. BCA டோக்கன்னா பிட்காயிவா காயின், இவங்களோட ஓன் காயினு. ஸோ லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. 26/10/2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. காயின் பேர் பார்த்தீங்கன்னா BCA, இவங்களோட ஓன் காயினு. டைப் ஆஃப் டோக்கன் WEB20. ஓகேங்களா. ஸோ டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் காயின் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அது போக BCA டோக்கன் அவைலபிள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா BCA INRல இருக்குது. BCA USDT நம்ம வந்துட்டு USDT வச்சு வாங்கிக்க முடியும், INR வச்சு இந்த காயின் வந்துட்டு நம்ம பை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து லான்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.26 சென்டில் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அதாவது INRல படி 22.50 லான்ச் பண்ணாங்க. ஆல் டைம் ஹை, ரொம்ப ஹையாக போனது பார்த்திங்க அப்படின்னா 3807 ரூபா வரைக்கும் ஹையில் வந்துட்டு இந்த காயின் வந்துட்டு போயிருக்குது. இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 800 to 900 சம்திங் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஓகேங்களா. ஸோ பிட்காயிவா ஸ்டேக்கிங் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் போய் நம்ம முதலீடு பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், ரொம்ப ரொம்ப லோவாக தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ வெளியில் வட்டி விட்டாலும் ரொம்ப ரொம்ப லோவாக தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணுறோம், ஆனால் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணுறது எல்லாமே ரிஸ்க்கானது. ஓகேங்களா. ஸோ பேங்க்கில் போகிறது ரொம்ப வருஷம் ஆகும் நம்ம போட்ட அமௌண்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி வட்டிக்கு விட்டாலும் ஸோ அவன் கொடுப்பானாங்கிறத நம்ம வந்துட்டு எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் பிட்காயிவா நம்மளுக்கு மாதம் 4% வந்துட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி உங்களுக்கு இன்கம் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. நோ லாக்இன் பீரியட். நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் $10 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்சம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக நம்ம ஒரு அமௌண்ட் வந்துட்டு சம்பாதிக்கணும், ஒரு மாதம் ஒரு 10,000 இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 lakhs ஆகுது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் ஒரு 8,000 சம்பாதிக்க முடியும். இப்போ நோ லாக்கிங் பீரியட்னா உங்களோட ஃபண்ட் 1 லட்சம் பண்ணிட்டீங்க, மாதம் 4,000 சம்பாதிச்சிட்டுக்கிறீங்க. இப்போ அடுத்த மாதம் வந்துட்டு எமர்ஜென்சியாக உங்களுக்கு வந்துட்டு அந்த 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 5% டேக்ஸ் போக நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒன்று. ஓகேங்களா. இது வந்து லாக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. கேன்சல் எனி டைம், உங்கள் ஃபண்டு நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரிஸ்க் ஃப்ரீ ஸ்டேக்கிங் போனஸ். ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும், எந்த வித டென்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்காது. ஓகேங்களா. அது போக டெய்லி ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ 1 lakh பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி $1.33, அதாவது ஒரு $120 சம்திங் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி இன்கமாக வந்துகிட்டே இருக்கும். மாதம் உங்களுக்கு 4,000 கிடைக்கும். ஓகேங்களா. அது போக எக்ஸ்க்ளூசிவ் இன்சென்டிவ் ஃபார் BCA மெம்பர்ஸ். நீங்கள் வந்துட்டு BCA மெம்பர்ஸ் ஆகிறீங்க, அதாவது நான் வந்து ரெஃபரல் பண்ண தயாராக இருக்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அந்த லீடர்ஷிப் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணால் தான் அந்த BCA வந்துட்டு நம்மளுக்கு எலிஜிபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டீம் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் வந்துட்டு ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு 5% கிடைக்கும்.
அவங்ககிட்டருந்து டெய்லி நம்மளுக்கு 1%ங்கிறது டெய்லி மந்த்லி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ராயல்ட்டி பெனிஃபிட்டும் இதில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. நல்ல டீம் எடுத்து நீங்கள் க்ரோத் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு ராயல்ட்டி இன்கமும் நம்மளுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஜெனரேஷன் பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா? நல்ல டீம் போகிறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். மந்த்லி சேலரி வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல அதாவது அவங்க கொடுக்குற டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் 25,000லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி மட்டும் தனியாக உங்களுக்கு வரும். அது போக மல்டி கிரிப்டோ அசட் சப்போர்ட், அதாவது எந்த காயினில் வேணால் நீங்கள் வந்துட்டு இதில் ஸ்டேக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்டியில் பண்ணுறது இஸ் பெஸ்ட் ஓகேங்களா? ஏன்னா காயின் வந்துட்டு அதிகமாக ஏறாது, அதிகமாக டக்குன்னு இறங்காது ஓகேங்களா? அது போக 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்துட்டு இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா? சார் இதில் வந்துட்டு நம்ம மந்த்லி 4% மட்டும் தான் எடுக்க முடியுமா, அதுக்கு மேலே எடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டேக்கிங் போனஸ் பார்த்தீங்கன்னா 5.2% உங்களுக்கு கிடைக்கும். வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா 61.5% உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 1 லட்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 61,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே வந்துட்டு ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா மந்த்லி ஸ்டேக்கிங் போனஸ் 4%, இயர்லி ஸ்டேக்கிங் போனஸ் 48% உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா? 1 லட்சம் பண்ணால் 48,000. சார் நம்ம போட்ட அமௌண்ட்டு 2 வருஷம் ஆகுது எடுக்கிறதுக்கு, இதில் பண்ணி வச்சிங்க, இதில் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் கரெக்டு தான், 2 வருஷம் ஆகும் நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்கு. பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஃபண்டு வேணால் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். இதுதான் பெனிஃபிட் ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு வேறு எதுலேயும் நம்ம வந்துட்டு முதலீடு பண்ண முடியாது ஓகேங்களா? பண்ணினாலும் நம்மளுக்கு வந்துட்டு பயத்தில் தான் பண்ண முடியும். ஏன்னா 10% கொடுக்குற கம்பெனியும் இருக்குது, 15% கொடுக்குற கம்பெனியும் இருக்குது, ஒரே மாதத்தில் டபுள் மடங்கு கொடுக்குற கம்பெனியும் இருக்குது. ஆனால் ஹை ரிஸ்க் எல்லாமே ஓகேங்களா? ஸோ இது நான் ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களை ஹை ரிஸ்கில் வந்துட்டு நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம மட்டும் சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கு என்னோட நோக்கம் கிடையாது. நீங்கள் 4% சம்பாதிக்கிறேன், நானும் அதே 4% தான். டீம் எடுத்தால் மட்டும்தான் 1%, ரொம்பலாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா? அதே மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 360 டேஸ் ஓகேங்களா? ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா 360 நாள் முடிச்ச பிறகு அதே வந்துட்டு திரும்பி ரீசைக்கிள் ஆயிரும் ஓகேங்களா? ஆன் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு அதே தான் ஓகேங்களா? ஆஃப் பண்ணிங்கன்னா திரும்பி ஆன் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் அதே மாதிரி மல்டிபிள் கிரிப்டோ அசட் ஸ்டேக்கிங் பெனிஃபிட் ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 12 நிமிஷம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ ஓகே, சொல்கிறனால பிரச்சனை இல்லை. ஒரு லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஒரு இன்கம் நம்மளுக்கு கரெக்டாக வரணும் நினச்சிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த வீடியோ பார்க்குறது தப்பு இல்லை. சம்பாதிக்கிற எண்ணம் இருக்குது, நான் ஜெயிக்கணும் லைஃப்பில் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக முழுசாக பார்ப்பாங்க. எனக்கு சம்பாதிக்க எண்ணம் கிடையாது, டக்குன்னு சொல்லி முடிப்போம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவசரமாக வந்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க, அவசரமாக விட்டுருவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா? மல்டிபிள் கிரிப்டோ அசட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸ்டியில் $10 இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டேக்கிங் பண்ணிக்க முடியும். பிசிஏ காயின், பிட்காயினில் 2 காயின் தான் ஸ்டேக்கிங் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காயினில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ காயின் வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டேக்கிங் பண்ணிக்க முடியும். பட் ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ காயின் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா? ஸோ அது போக ஸ்மார்ட் ஸ்டேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் வித் பிட்காயிவா 12 months ஸ்டேக்கிங் கால்குலேஷன். நீங்கள் வந்துட்டு ஒரு $10,000 பண்ணுறீங்க, அது வந்துட்டு நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் எடுக்காமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது காம்பவுண்டிங் மூலிமா நம்மளுக்கு ஆடாகி ஒரு $14,800 வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 8,60,000 இப்போ டாலர் யூஎஸ்டி $90 $91 போயிட்டுருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு $5,000 நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க முடியும். $4,800 ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஓகேங்களா? அப்போ $4,800 எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு $4 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு இதில் இருக்குது ஓகேங்களா? ஸோ அது போக ஸ்மார்ட் காம்பவுண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $10,000 பண்ணுறீங்க. இது வந்துட்டு நீங்கள் 10 இயர்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 8,60,000 ஆல்மோஸ்ட் ஒரு 9 லட்ச ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷத்தில் 10,41,00,000 வந்துட்டு உங்களுக்கு இன்கம் வந்துட்டு எடுக்க முடியும் ஓகேங்களா? சப்போஸ் அந்த அளவுக்கெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஓரளவுக்கு வந்தாவே போதும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா? இதில் வந்துட்டு இப்போ ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணி வைக்கிறீங்க 1 இயர்னு அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,61,000 கிடைக்கும். 3 வருஷம் விட்டுட்டிங்கன்னா 4,21,000 கிடைக்கும். 5 வருஷம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 11 லட்ச ரூபா சம்திங் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 10 இயர்ஸ் விட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,02,00,000 உங்களுக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்ட்டு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா? நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம், கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், கரெக்டாக எடுத்துக்கிறோம் ஓகேங்களா? உங்களால் எவ்வளோ ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா?
இதில் நிறைய மீட்டிங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ மீட்டிங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் மாதமாக ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கலந்துப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்களும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தேடுறீங்க, ஒரு நல்ல கான்செப்ட்டு, எனக்கு கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிட்கோய்வா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஹவு டு ஜாயின் பிட்கோய்வா, நம்ம வந்துட்டு இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஏன்னா வந்துட்டு ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஐடி போடும்போது சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணணுன்ட்டு உங்களுக்கு டைம் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா சைன்அப் வித் ஒரு இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கேஒய்சி கண்டிப்பாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும், ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா. அது போக ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இது வச்சு நம்ம வந்துட்டு ஐடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெபாசிட் நீங்கள் ஐஎன்ஆர்லேயும் பண்ணிக்க முடியும், அண்டு டிஜிட்டல் காயின் வச்சு நம்ம பண்ணிக்க முடியும் சரிங்களா. பை செல் வந்துட்டு இதில் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும், ஏனும் இதில் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். அது போக சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து ஸோ இவங்கக்கிட்ட எல்லா வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கு இது தான் ஓகேங்களா. ஸோ இமெயில் அட்ரஸ், வெப்சைட், அதேமாதிரி டோல் ஃப்ரீ நம்பர், நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறனாலும் பேசிக்கலாம், கம்பெனிக்கிட்டே நீங்கள் பேசுகிறனாலும் பேசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு லீடர் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ பிட்கோய்வா நான் சொல்லிட்டேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் இதை சொல்லணும். அது போக இதில் மீட்டிங்கெல்லாம் சம்டைம் நடக்கும். அந்த மீட்டிங்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதில் கிடைக்கும் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபண்டு ஃபஸ்ட்டு நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்னா பிட்கோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபண்டு கம்மியாக வந்தாலும் பரவாயில்லைன்னா பிட்கோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறேன், ஒரு பிளான் வந்துட்டு நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த பிளான் அதே பிளானில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பிட்கோவை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு எந்த வித கேள்வியும் நம்ம கேள்வி நம்மளேருந்து கேட்டக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிட்கோவை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு அதிகமாக இன்கம் வரோன்னு நினச்சிங்க அப்படின்னா பிட்கோய்வா செலக்ட் பண்ணாதீங்க, வரோன்னு நினச்சா ஓகேங்களா. பிட்கோய்வா ஒரு பேங்க் மாதிரி, பினான்ஸ் எப்படி இருக்குதோ, ஜியோடாஸ் எப்படி இருக்குதோ, காயின் ஸ்டோர் எப்படி இருக்குதோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பிட்கோய்வா இஸ் பெஸ்ட்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வேலெட் ஓகேங்களா. இது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு ஒரு நல்ல இன்கம் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பேங்க்கில் முதலீடு பண்ண ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது பிட்கோயில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு இருக்கிற அமௌண்ட் மொத்தமாக பிட்கோயில் போடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா இவ்வளோ தான் நான் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். 1000 பண்ணுறீங்களா பண்ணுங்கள், 10,000 பண்ணுறீங்களா பண்ணுங்கள், 1,00,000 பண்ணுறீங்களா பண்ணுங்கள். ஸோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இவ்வளோ பண்ணுங்கள் அவ்வளோ பண்ணுங்களாம் ஃபோர்ஸ் பண்ணல, ஆனால் நான் ஒரு இன்னும் இதில் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு மேலே தெரிய நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ஆப்ஷன், இந்த வாய்ப்பு வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப 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 நன்றி. ஏன்னா பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ், பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் நிறைய காயின் பேஸில் இருக்குது. ஆனால் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வெளியே எடுக்க முடியாது, ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் உங்களால் எடுத்துகிட்டு இருக்க முடியும். அதுக்கான லாக்கிங் பீரியட் வச்சுருவாங்க 5 வருஷம் அப்படி இந்த மாதிரிட்டு. ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கழிச்சு கூட உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் நீங்கள் டவுட் இருக்குதுன்னா மேலே நம்பர் தெரியுற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள். நான் வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இது வேணால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். டாடா பாய்.